உலகமெங்கும் உள்ள அனைத்து இறை மக்களுக்கும் வணக்கம். நீங்க புதுசா எங்க வீடியோ பார்க்கிறதா இருந்தா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க புதுசா போடுற வீடியோவோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். தவக்காலம் 4ஆம் ஞாயிறு 10/3/2024. திருப்பலி முன்னுரை. கடவுளின் அன்பில் அகமகிழ்வோம். இறையேசுவில் இனியவர்களே, தவக்காலம் 4ஆம் ஞாயிறு மகிழ்ச்சியின் ஞாயிறாக கொண்டாடப்படுகிறது. இன்றைய நாளின் வாசகங்கள் நாம் இருளில் செயல்படுபவர்களை களைந்து ஒளியின் மக்களாக வாழ வேண்டும் என்றும், கடவுள் நம்மை அன்பு செய்கின்றார், அவரை நம்புகிறவர்கள் நிலைவாழ்வை பெறுவர் என்றும் கூறுகிறது. நம் பாவங்களுக்காய் சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசு விண்ணக மகிமையில் உயர்த்தப்பட்டார். மானிட மகனை உயர்த்திய பின்பு இருக்கிறவர் நானே என்பதை மண்ணுலகில் இருந்து உயர்த்தப்படும் போது அனைவரையும் என்பால் ஈர்த்து கொள்வேன் என்று இயேசு கூறுகிறார். இறை தந்தையின் மீட்பு திட்டம், இறைமகனின் தற்கையளிப்பு, நம் இறை நம்பிக்கையின் செயல்பாடுகளால் நாம் கடவுளின் அன்பையும் மாண்பையும் பெறுகிறோம். நம்மை நிபந்தனையின்றி நிரந்தரமாக அன்பு செய்கிறவர் நம் கடவுள். அவர் அன்பை ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து நம் வாழ்விடத்தை விண்ணகமாக்குவோம். முதல் வாசகம். குறிப்பேடு 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 36, இறை வார்த்தைகள் 14 முதல் 16, மேலும் 19 முதல் 23 முடிய. முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகமான குறிப்பேடு 2ஆம் நூல் கூறும் செய்தியாவது: எருசலேமில் வாழ்ந்த அனைத்து மக்களும் குருக்களும் கடவுளுக்கு உண்மையற்றவர்களாய் வாழ்ந்ததால் அவர்களை நெறிப்படுத்த கடவுள் இறைவாக்கினர்களை அனுப்பினார். அவர்கள் இறைவாக்கினர்களை ஏளனப்படுத்தி கடவுளின் வார்த்தைகளையும் புறக்கணித்தனர். இதனால் அவர்கள் பாபிலோனிய மன்னருக்கு அடிமையாக்கப்பட்டனர். பாபிலோனிய மன்னர் சைரஸ் வழியாக ஆண்டவர் மீண்டும் அம்மக்களிடம், ஆண்டவர் உங்களோடு இருப்பார், எருசலேமுக்கு திரும்பி வாருங்கள் என்று கூறினார். ஆண்டவரின் அன்பை உணர்ந்து வாழ அழைப்பு விடுக்கும் வாசகத்தை கேட்போம். 2ஆம் வாசகம். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 4 முதல் 10 முடிய. 2ஆம் வாசக முன்னுரை. திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் கடவுளின் இரக்கத்தையும் அன்பையும் எடுத்து கூறுகின்றார். கடவுள் நம்மீது கொண்ட அன்பால் குற்ற மனிதராய் இருந்த நம்மை மீட்டு அவரது அன்பு பிள்ளைகளாகவும் உயிர்ப்பின் மேன்மையை பெற்று விண்ணக பேரின்ப வீட்டில் வாழவும் அருள் வழங்கி உள்ளார். இது கடவுளின் மாபெரும் கொடை. நாம் நற்செயல் புரிந்து இறை திருவுள்ளத்தின்படி வாழ அழைப்பு விடுக்கும் வாசகத்தை கேட்போம். விசுவாசிகள் மன்றாட்டு. மாட்சியின் மன்னரே, அன்பு இறைவா, உம்மால் திருப்பொழிவு செய்யப்பட்ட எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், அருள்பணியாளர்கள், அருட்சகோதரிகள், துறவிகள் அனைவரையும் உமது அருளால் நிரப்பி அருளும். அவர்கள் அனைத்து மக்களையும் ஆன்மீக வழியில் நடத்தும் நல் ஆயனாய் விளங்கிட வேண்டுமென்றும், உடல் உள்ள ஆன்ம நலம் தந்து காத்திட வேண்டுமென்றும், இறை அழைத்தல் பெருகிட வேண்டுமென்றும் உம்மை மன்றாடுகிறோம். உலகிற்கு வழியும் ஒளியுமான அன்பு இறைவா, நாங்கள் இருளின் செயல்களான தீமையை களைந்திட வேண்டுமென்றும், ஒளியின் மக்களுக்குரிய உண்மை, அன்பு, நீதி, பகிர்வு, சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய பண்புகளை வாழ்வாக்க வேண்டுமென்றும், ஜெபம், தவம், தான தர்மங்கள் செய்து இறைவனையும் சக மனிதரையும் அன்பு செய்து வாழ வேண்டுமென்றும் உம்மை மன்றாடுகிறோம். அறிவின் பிறப்பிடமாம் அன்பு இறைவா, அரசு தேர்வு எழுதி கொண்டிருக்கும் மற்றும் எழுத இருக்கும் எம் மாணவ செல்வங்களை
உமது ஆசிரால் நிரப்பியருளும். அவர்கள் படித்த பாடங்களை கவனமுடன் சரியான விடையை தேர்வு செய்து எழுத வேண்டுமென்றும், நல்ல நினைவாற்றலையும் நல்ல உடல் நலத்தையும் தந்திட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். சுமைகளை சுகமாக்கும் அன்பு இறைவா, எம்மிடையே வாழுகின்ற நோயாளிகள், முதியோர், கைவிடப்பட்டோர், மாற்றுத்திறனாளிகள், ஏழைகள் அனைவரையும் உமது அருளால் நிரப்பியருளும். அவர்களுக்கு நோயிலிருந்து விடுதலையும் நல்ல பாதுகாப்பும் நல்வாழ்வும் நல்வளமையும் தந்திட வேண்டுமென்றும் உமது அன்பில் நிலைத்து வாழ வேண்டுமென்றும் உம்மை மன்றாடுகிறோம். குடும்பங்களை வழிநடத்தி மகிழ்ச்சி தருபவரே அன்பு இறைவா, எங்கள் குடும்பங்களில் அன்பு, அமைதி, மகிழ்ச்சி பெருகிட வேண்டுமென்றும் அனைவருக்கும் நற்சுகம் தந்து காத்திட வேண்டுமென்றும் குடும்பத் தலைவர்கள் இளைஞர்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பினை தந்திட வேண்டுமென்றும் அருள் வளமும் பொருள் வளமும் தந்து காத்திட வேண்டுமென்றும் உமது அன்பில் ஒன்றுபட்டு வாழ வேண்டுமென்றும் உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.